நாக்ரிங்கிற பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஜாப் சர்ச் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். பட் நிறைய பேர் நீங்கள் நாக்ரியில் ப்ரொஃபைல் வச்சிருந்தாலும் உங்களுக்கு கால் வந்திருக்காது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். இந்த வீடியோவில் அந்த நாக்ரி ப்ரொஃபைலை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், அந்த நாக்ரி ப்ரொஃபைலை என்ன மாதிரியான ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும், அந்த ஸ்கில்ஸை எப்படி இன்டர்நெட் மூலமாக சர்ச் பண்ணணும், தென் சர்ச் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ஸை எந்த இடத்துல நான் வந்து ஆட் பண்ணால் எனக்கு கால் வரும், எங்கே வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸை எங்கே வெரிஃபை பண்ணணும், இமெயில்ஸை எங்கே வெரிஃபை பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன் நம்ம எப்படி நம்ம கொடுத்துக்கணும், நம்மளை எப்படி அந்த சைட்டில் ப்ரொமோட் பண்ணிக்கணும், சிவி எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நாக்ரி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ நாக்ரி வெப்சைட்டில் ஒரு புது அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு ஃப்ரெஷர் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு இமெயில் ஐடி தேவை. ஸோ ரிஜிஸ்டர்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நேம் யுவர் இமெயில் ஐடின்னு கேட்குது. ஸோ நான் டெம்பரவரியாக ஒரு இமெயில் கொடுக்குறேன். ஸோ டெம்ப் இமெயில் கொடுத்து உள்ளே போகலாம். ஸோ இந்த இமெயில் கொடுத்து நான் லாகின் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, பிகாஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரெஷராக வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாட்ஸ்அப் நேம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷர்னு கொடுக்குறேன், இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன், தென் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன், தென் நம்ம ஸோ ஐம் ஃப்ரெஷர்னு கொடுக்குறேன். ஒரு நம்பரும் இங்கே ரேண்டமாக என்டர் பண்ணுறேன். ஸோ சென்னை சிட்டின்னு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் அப்லோட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு ஏதோ ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் ஃபைல் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் ரேண்டம் டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன். அதுக்கு ஸோ இதுலேருந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னா, இதெல்லாம் ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். lipsum.com அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ நான் இதை ரெஸ்யூமாக வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ வச்சுட்டு இப்போ நான் இதை அப்லோடு பண்ண போகிறேன். எங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்லோட் ரெஸ்யூம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நாக்ரிக்குள்ளே வரேன், சாம்பிள் ரெஸ்யூம் கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். எனக்கு அப்டேட் வேணாம், இப்படி ஒரு நம்பர் கிடையாது, தட் வாஸ் குயிக் அப்படின்னு சொல்லி வெரிஃபை நம்பர் அப்படின்னு கேட்குதுங்களா. இங்கே நம்மக்கிட்ட இப்போ நம்ம ரேண்டம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போதைக்கு வெரிஃபை பண்ண தேவை கிடையாது. ஸோ நம்ம அடுத்து போகலாம். சரிங்களா, ஸோ ப்ரையாரிட்டி ஸ்கிப் அண்ட் கண்டினியூ. இந்த மாதிரி பெய்ட் சர்வீஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் பெய்டில், அதாவது வேலை தேடுறதுக்கு நீங்கள் காசை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம். சரிங்களா, ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி தான் உங்களுடைய ஹோம் பேஜ் இருக்கும். உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா 28% அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் போக வேண்டிய இடம் என்னென்னா, இந்த கிளிக் பண்ணி இங்கே வியூ அண்ட் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல டேட்டாஸ்லாம் இருக்குங்களா. ஸோ இந்த லொக்கேஷன் கன்ஃபார்ம் இருக்கணும், இங்கே உங்கள் நேம் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கணும், இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணியிருந்துருக்கணும். அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ்டாங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். அவைலபிள் டு ஜாயின் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜாப் கால் வருது, எனக்கு கால் வந்து இன்றைக்கி வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன்னா எத்தனை நாளில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற டேட்டும் கொடுக்கணும். ஆக்சுவலி ஒரு 30 நாள், ஒரு ஃப்ரெஷராக இருந்துச்சிங்கன்னா இமீடியட்னு கொடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா 30 to 60 days அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். தென் கீழே வந்தீங்கன்னா ரெஸ்யூம் இருக்கா, இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய சிவியை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இங்கே ஹெட்லைன் அப்படின்னு இருக்கும். இந்த ஹெட்லைனை நான் ஆட் பண்ணணும். எதுக்காகனா, உங்களை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். லைக் நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். லைக் எப்படின்னா, யூ ஹேவ் டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப். நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ நான் சும்மா என்னுடைய இது கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்னன்னா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஹோல்டிங் தி சர்டிஃபிகேஷன்ஸ் ஓவர் 7+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பேங்கிங் வெர்டிகல்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். பண்ணும்பொழுது எனக்கு இங்கே ஒரு டிக் மார்க் வருதுங்களா, சக்ஸஸ் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டடை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த 28% அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண இப்போ கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வரும்போது 28% இருக்குது. இப்போ இந்த கீ ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா, இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டியில் நான் போகிறேன்னா ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்குது. வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இருக்குது, செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சைபர் செக்யூரிட்டி ஓப்பனிங் இன் சென்னை நான் கொடுக்குறேன். இப்போது கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நாக்ரின்னு இருக்குங்களா, இந்த நாக்ரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இங்கே சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட், GRM டெக்னாலஜிஸ் 0 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வருது. சரியா, இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று இதுலேருந்து பிக் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணும் பொழுது எனக்கு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். கீழே கீ ஸ்கில்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கீ ஸ்கில்ஸ் தான் நீங்கள் அங்கே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, இப்போ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா பியூர்லி என்ன, இதோட ஜேடிஏ பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் மாதிரி கண்டிப்பாக நமக்கு தெரியுது. வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். அப்போது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் உடைய கீ ஸ்கில் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அப்போ நாக்ரியில் இருக்கிற ஹெச்ஆர்ஸ் இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி வச்சு தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரொஃபைல இந்த கீ ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு இந்த கீ ஸ்கில்ஸில் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கணும்.
கீழே அப்படியே உங்களுக்கு ஒரு ரேண்டமாக நிறைய பிக் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது காமிக்குதுங்களா. அப்போ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் பெனிட்ரேஷன் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இங்க 3 ஸ்கில்ஸ் ஆட் ஆயிருக்கும். இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட் பாருங்க 44%, 28 to 44 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸை நீங்க தான் வந்து சர்ச் பண்ணணும். இன்னைக்கு வந்து நான் த்ரெட் ஹண்டிங் போறேன். இப்போ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் ஓப்பனிங் இன் சென்னை அப்படின்னு போனால் அதுக்கு வேற கீ ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ நாக்ரி நான் கிளிக் பண்றேன். நீங்கள் அப்ளிகேஷன் செக்யூரிட்டிக்கு பார்த்தது ஒரு சில கீ ஸ்கில்ஸ். இப்போ சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸை கிளிக் பண்ணால் இதுக்கு ஒரு கீ ஸ்கில்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தா அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி, என்மேப், ஃபயர் வால், செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ஒரு கீ ஸ்கில். இப்போ வேற ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சீனியர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ இங்கே போனால் அக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஆன்டிவைரஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸு உங்களுக்கு எப்படி சூட் ஆகுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். சரிங்களா? அது நீங்க ரிசர்ச் பண்ணி மட்டும்தான் நீங்க முடிவு பண்ணணும். சரிங்களா? அடுத்து எம்ப்ளாய்மெண்ட், உங்களுடைய ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷராக இருந்துச்சிங்கன்னா இங்கே எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. அப்போ நீங்க வந்து இது எம்டியா விடணுமா அப்படின்னு கேட்டால் எம்டியா நீங்க விடலாம். தென் இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் உங்களுடைய இன்டர்ன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரை ஹேக் மேலே ஒரு 6 மாதமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க இது ஏன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இங்கே போயிட்டு இஸ் திஸ் யர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா எஸ்ன்னு கொடுங்க, எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஃபுல் டைம் போடுங்க. ஏன்னா நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. டோட்டல் இயர்ஸ்னா 1 year போடுங்க, 1 year 0 month போட்டு கரண்ட் ஆர்கனைசேஷனு சும்மா நீங்கள் என்ன பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ட்ரை ஹேக் மீன் நான் ஒர்க் பண்ணுறேன், கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல, பட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை ஹேக் மீன் போட்டு கரண்ட் டெசிக்னேஷன் சொன்னால் செல்ஃப் லேர்னர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொஃபைலை நீங்களே கிரியேட் பண்ணணும். லைக் எப்படின்னா, நம்ம தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, எப்படி நம்ம ப்ரொஃபைல் வைக்கிறது அப்படின்லாம் கேட்குறது இதே கிடையாது. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கரண்ட் சேலரி வந்து நீங்கள் நில் கூட கொடுத்துக்கோங்க, இது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸ்கில்ஸ் யூஸ்டு இப்போ நான் வந்து 0 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இல்லைன்னா ஒரு 5,000 கொடுத்துக்கலாம். கரெக்ட் சேலரி. ஸ்கில்ஸ் யூஸ்ட் அப்படின்னா என்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டால் ஒரு சிடிஎஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஜாப் ப்ரொஃபைல் வந்து செல்ஃப் லேர்னிங், நீங்கள் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு நோட்டீஸ் பீரியட் பாருங்கள் 1 month 15 days கொடுத்து சேவ் பண்ணால் இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆடில் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வேலை, அதாவது ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் இன்டர்ன் பண்ணுறீங்க, உங்கள் சைடில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு சர்டிஃபிகேஷன் படிச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். பிகாஸ் ஒன்ஸ் உங்களுக்கு கால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் ஹெச்ஆர் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் இது மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த மாதிரி நான் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை தான் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டும் பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்து கீழே வரணும். இப்போ மேலே நீங்கள் எப்போவுமே எஜுகேஷன் இருக்குது. இந்த ஆட் எஜுகேஷன் அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனை நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ என்ன யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமா நீங்கள் சும்மா ஒரு ரேண்டமாக கொடுத்து சேவ்னு கொடுக்குறேங்க. வெயிட் அதர் ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் ஃபுல் டைம் ஸ்டார்டிங் சேவ் கொடுக்கும் பொழுது 46. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ஆட் பண்ண தான் உங்களுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் 100% வச்சுக்கணும். நீங்கள் எப்போவுமே இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸை பொறுத்த வரைக்கும் பாதியில் நீங்கள் வைக்கக்கூடாது. அப்போ பாதியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் மோஸ்ட்லி வராது. நீங்கள் 100% கம்ப்ளீட் வைங்க. ஸோ இந்த ஒவ்வொன்றுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கீ ஸ்கில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன்ஸு, ஸோ இங்கே இருக்கிற ஐடி ஸ்கில்ஸ் அப்படின்னா ஜாவா, பைத்தான். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது, நான் சும்மா ஒரு மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுக்குறேன். மெட்டாஸ்ப்ளாய்ட் கொடுத்து சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். என்னுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. அப்போ இன்னும் இதை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். என்னென்னா ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆன்லைன் ப்ரொஃபைல்ஸு, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணுங்கள். ஒர்க் சாம்பிள்ஸ், நீங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை சாம்பிள் பண்ணியிருக்கீங்கன்னா கூட ஆட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன ஒர்க்கு கூட இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ சின்ன ஒர்க்கு கூட இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியான ஒர்க்கு தானே அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் ஒரு சின்னதாக நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு கோர்ஸை முடிச்சிருந்தாலும் அந்த 4 மணி நேரம் கோர்ஸையும் இங்கே ஆட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் அட்வான்டேஜ். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா, ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்களா காலேஜில், அப்புறம் உங்கள் பேட்டன்ட் ஏதாச்சும் இருக்குங்களா, அப்புறம் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ண உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 100% இங்கே வந்துடும். அது வந்து என்னுடைய ப்ரொஃபைல் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ்னு இருக்கும். தென் இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா இந்த ரைட் சைடில் சர்ச் அப்பியரன்ஸு, ரெக்ரூட்டர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வருது தெரியுங்களா.
இதுதான் உங்களுக்கு வரும். எதுக்காக அப்படின்னா, நீங்க 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த சர்ச் அப்பியரன்ஸ்ல நீங்க இருப்பீங்க. சரிங்களா? அதே மாரி ரெக்ரூட்டர் ஆக்ஷன்ஸ்ல உங்கள வந்து அப்பதான் அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எதுவுமே பண்ணாம, எதுவும் ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு, நான் எல்லா ஜாபுக்கும் அப்ளை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கால் வராது. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீட் வச்சுட்டேன். எனக்கு வேலை கிடைச்சிருமான்னா, இல்ல எனக்கு கால் வந்துருமா அப்படின்னா, அப்படிலாம் வரவே வராது. சரிங்களா? ஒரு விஷயம் நீங்க பண்ணியே ஆகணும். ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது மேட்டரே கிடையாது. டெய்லியும் நீங்க எட்டி பார்த்துட்டு வரணும் அத. எட்டி பார்த்துட்டு வரணும்னா என்னன்னா, ஜஸ்ட் ப்ரொஃபைல லாகின் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த ரெஸ்யூம் ஹெட்லைன் இருக்கா? இங்க வந்து ஒரு புள்ளி இப்படி வச்சுட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ சக்சஸ். அப்பன்னா இன்னைக்கு ப்ரொஃபைல நீங்க லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். திருப்பி அடுத்த நாள் வாங்க. திருப்பியும் ரெஸ்யூம் ஹெட்லைன் போங்க. திருப்பி இங்க போய் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு சேவ் கொடுங்க. திருப்பியும் சக்சஸ். ரெஸ்யூம் ஹெட்லைன் ஹஸ் பீன் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி. இப்படி இருக்கும் பொழுது ரெகுலரா நீங்க இந்த ப்ரொஃபைல ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய விசிபிலிட்டி அதிகமா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் நாக்ரில ப்ரொஃபைல் வச்சிருந்தாலும் எனக்கு கால் வர மாட்டேங்குதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குட்டி குட்டி ட்ரிக்ஸை நீங்க அங்கங்க பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கால் வரும். சரிங்களா? ஸோ இந்த டாட் வைக்கிறது நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் எடிட் கொடுத்து ஒரு டாட் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்ரூட்டருக்கும் போகும். உங்களுக்கு நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இமெயில்ஸும் வரும். சரிங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு கால் வரும். அதே மாதிரி ஸ்கில்ஸ், இந்த ஹெட்லைன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சில ரெஃபரன்ஸ் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.